ஒன்னாம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. பேசுனா மட்டும் பதில் சொல்ல போறாங்க, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. These people are just a bunch of idiots. போது நிப்பாட்டு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான். உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கற இது? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பைட்டர் கிடையாது. கந்தவாயிர பண்ணியா? ஒன்லி பில்ட் அப். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்ப கவனமா பாருங்க. நான் இந்த டார்ச் அடிக்கும் போது பியூப்பிள்ல மூவ்மெண்ட் இருக்கும், ஆனா கண் இமைகள் மூடாது. போதும் போதும் விலகணைங்க, கண்ணு கூச போது. 2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். ஐயோ, இந்த தீஞ்சு போற மூஞ்சி எதிரில வந்துருச்சே. ஏன்பா டோட்டலி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவன் சரியில்லையே. இவனை எப்படிப்பா மேனேஜர் ஆக்குனீங்க? தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. குறிவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கும் என்று புரியலையே. மக்களை மாற்றம் கேட்டுதான் ஓட்டு போட்டீங்க. மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பட்ஜெட் தொடர்ல படிக்கிறேன் கேளுங்க. உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞர் கனவு இல்லம், அதை வந்து வெற்றி வீடு திட்டம். அடுத்து முதல்வர் படிப்பகம், அதை வந்து டிஜிட்டல் நூலகம். அடுத்து வந்து அன்பு சோலை திட்டம், அதை வந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். அடுத்து வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அடுத்து வந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், அதை வந்து மண்ணின் மகள் திட்டம். அடுத்து வந்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அதை நவீன மிதிவண்டி திட்டம். இந்த திட்டத்தை எல்லாம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஏன்டா தம்பி இதான் ஆல்ரெடி இருக்கே, இவங்க எதுவும் புதுசா அறிவிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்க? மாற்றம் தானே கேட்டீங்க. பேரை மாத்தி இருக்கிறோம். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இரு மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. எங்களுக்கு இலவசமே வேண்டாம் சார். எங்களுக்கு கொடுத்தாலும் 1 யூனிட்ல இருந்தே சார்ஜ் பண்ணிக்கோங்க. பட் இவ்வளவு ஹைக் பண்ணி விட்டு 11 ரூபா 55 பைசா 1000 யூனிட் மேல இப்ப 1300 ஓடி இருக்கு சார். அந்த ரேட் எங்க போகுது? இன்னைக்கு ஈபி லைன் வந்து மீட்டர் ரீடிங் எடுக்க வந்தாங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 ரூபான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுறதே கிடையாது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு எப்பவுமே ரீடிங் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7,000 வந்திருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்ல இது மீட்டர் கரெக்டா தான் இருக்கு, நல்லா ஓடுது, நீங்க கட்டிடுங்க. நாங்க கட்டிட்டேன். இப்ப பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்திருக்கு.
எப்படி 7,000 ரூபாயில இருந்து 29,000 ரூபாய் ஓடும்? வந்து கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏசி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஆனா எல்லா இடத்துலயுமே அதெல்லாம் யூஸ் பண்ற இடத்துல கூட இந்த அளவுக்கு கரண்ட் பில்ல நான் கேள்வியே பட்டதில்ல. இப்போ வந்து 5,700 சில்லற வந்திருக்கு. உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொண்டு போறேன். ஒண்ணு, மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டா. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை 20,000 உயர்த்தப்படும். 7,000 ரூபாயை 20,000 7,000 ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு போ. இலவச சைக்கிள் தருகிறோம் மாணவர்களுக்கு என்று பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க சார். அதான் ஏற்கனவே இருக்குது சார். இலவச லேப்டாப் தருவோம் சார், அதுவும் ஏற்கனவே இருக்குது சார். இலவச மின்சாரம் ஐயா, அதுவும் இருக்குதுயா. திருமணத்துக்கு தங்கம், அதுதான் தாலிக்கு தங்கம் திட்டம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நாங்க பட்டு புடவை சார், அதுதான் திருமண உதவி தொகை திட்டம் இருக்குது. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட புதுசா ஏதாவது இருக்குதா இல்லையா? அப்ப புதுசா எந்த திட்டமும் இல்ல. புதுசா ஏதாவது தருவீங்க, நீங்க என்ன தருவீங்க? இப்ப இது இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசா பேர் தெரியுங்களா? அட பாவிகளா, மாற்றம்னு சொன்னது இதத்தானா? ஐயோ லிங்கா, 1 நிமிட் ப்ளீஸ், எனக்கு வேண்டாங்க. உனக்கு இல்லம்மா. ஐயோ என்னப்பா பண்ற? என்ன இது? வா வா. இப்ப தெரியுதா? இப்படிதான் பெயிண்டிங் வித்த. இப்படியா? நீ படிப்பாளி, நான் தொடைப்பாளி. ஆபாச நிதிகளை எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பதில் சொல்ல கூடாது. அண்ணா பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமேட்டு உதயநிதி அவர்களை தலைவர் இருந்து பதில் சொல்ல வேண்டாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம பதில் சொல்லிடுவோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பண்ணியே அவர் பாடி செய்யணும். தஞ்சாவூர்ல 5,000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பதிலே சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த ஆபாச நிதிகளை எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்கிளா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு காரணம் சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம் அண்ணன் நீங்க தான் அவைத் தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க. போடா வெண்ண, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க. போதுங்க. இல்ல நம்ம ரமேஷ் போதுங்க, நாம போதுங்க, அண்ணன் இருக்கிறாரு, விஸ்வநாதன் அண்ணன் இருக்கிறாரு, நம்ம பாத்துக்கலாம். முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சருக்கு பதிலா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவைய இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்காது. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இது எதுக்கு நாங்கெல்லாம் அவைக்கு வரணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், 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 வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அழுற முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு பிக்கிங்